கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த தவ காலத்தில் இந்த 40 நாட்களும் நாம் எப்படி அம், எதை நம்ம விடணும், எதை நம்ம சிலுவையில் அறைய வேண்டும். தேவன் நமக்காய் தன்னை தானே சிலுவையில் முற்றிலும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அதனால் நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுத்திருக்கிறார். அதை தியானம் பண்ணுகிற இந்த காலத்தில் நாமும் தேவனைப் போல் நாம் உண்மை உள்ளவர்களாய் தேவ சாயலாய் மாற வேண்டும். என்னென்ன காரியங்களில் நம்ம நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழணும், பரிசுத்தமாகணுன்றதை குறித்து இந்த தவ காலங்களில் நம்ம தியானம் பண்ணுறோம். அப்படி பண்ணுவதில் இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை தீமையை வெறுத்து. இன்னைக்கு நம்ம எதை வெறுக்கணும்? தீமையை வெறுக்கணும், வெறுத்துடணும், வேண்டாம், ஹேட் பண்ணணும். தீமை செய்வதுக்கு நம்ம அதை ஹேட் பண்ணக்கூடாது. தீமை செய்வதை வெறுத்து நன்மை செய்ய படியுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆம் பிரியமானவர்களே, என்ன தீமை? தீமைனா என்ன? ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் புசிக்கின்ற நாளில் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாட்டையும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பிசாசு என்ன சொல்லுது? நீங்கள் இதை சாப்பிட்ட நாளில் நீங்கள் சாக மாட்டீங்க, நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள்னு சொல்லி பாவம் செய்ய தூண்டுகிறது. அப்போ அவள் அதை சாப்பிட்றாள். நன்மை தீமை அவள் தெரியும்படியாய் முதன்முதல்ல தேவன் ஜனங்களை படைக்கும்போது அவங்க பாவத்தில் இல்லை. அப்போ தீமை என்பது எதை குறிக்கிறதுனா பாவத்தை குறிக்கிறது, கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. அது மாத்திரமில்லை, மோசே இடத்துல நிறையா காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. தீமை என்னன்னா கெட்ட காரியங்கள், செய்யக்கூடாதவைகள். மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னென்ன நியாயப்பிரமாணங்கள், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்தில் நீ எப்படி ஜனங்களை நீ நியாயம் செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லும்போது, நியாயப்பிரமாணங்களை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஒருத்தன் கை தவறி, அதாவது தெரியாதபடிக்கு, முன் விரோதமும் இல்லை, பகையும் இல்லை, ஆனால் ஏதோ கை தெரியாமல் ஒருத்தனை கொண்டுட்டானா அவன் ஓடி போய் ஒரு அடைக்கல பட்டணத்தில் ஒழிச்சுக்கிட்டட்டும், அதுக்காக சில பட்டணங்களை நீ அதுக்கு கட்டி வைன்னு சொல்கிறவர் சொல்கிறாரு. அவன் தன் சகோதரன் நிமித்தமாய் மனமறிந்து ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு அதில் போய் ஒழிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, நீ அப்போ அவனை விடக்கூடாது. அவனை நீ கல்லெறிஞ்சு கொல்லணும், தண்டனை கொடுக்கணும். அவன் அடைக்கல பட்டணத்தில் போய் ஒழிஞ்சிட்டான்றதுனால நீ அவனை விடக்கூடாது. ஏன்னா அவன் மனமறிந்து தன் சகோதரனை கொலை செஞ்சிருக்கான் சொல்லிட்டு சொல்றாரு. இப்படியே தீமையை உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் விலக்க வேண்டும். இப்ப தெரியுதா தீமை என்னன்னு? திருடுறது, பொய் சொல்றது, கொலை செய்வது, இது எல்லாமே தீமை தான். ரெண்டாவது, சகோதரனுக்கு கெடுதி செய்ய நினைக்கிறது தீமை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லைக்குறியை ஒற்றி போடாதே. உன் முன்னோர்கள் உனக்கு ஒரு எல்லைக்குறி வச்சிருந்தாங்கன்னா அதை ஒற்றி போடாதே. தன் சகோதரனுடைய காரியத்துல நீ தீமை செய்யக்கூடாது, இது தீமை. இப்படி தெரிந்தால் நீ அவனை உன் ஜனத்தின் நடுவில் இல்லாதபடிக்கு நீ தண்டனை கொடுன்றார். அப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. அப்புறம் சொல்றாரு, ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளும் சொல்லுகின்ற காரியத்துல கீழ்ப்படியாதபடி நான் செய்ய முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் நான் செய்ய முடியாது, கட்டுப்பட முடியாதுன்னு சொன்னானா அவனை கொண்டு ஜனங்கள் முன்னத்துல கல்லெறிஞ்சு கொள்ளுன்றார். அப்ப என்ன சொல்றார்? தீமையை இப்படி உன் நடுவிலிருந்து நீ விலக்கி போடு. அப்போ கற்பனைகள், சட்டதிட்டங்களுக்கு நாம் எதிர்த்து நின்றால் அது தீமை செய்கிறோம். இன்றைக்கும் நம்ம உலகத்துல எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்கிறது நமக்கு வாழ்க்கையில. கற்பனை, அதாவது வேதத்துல தேவன் சொன்ன கற்பனைகள், கட்டளைகள் தவிர சட்டத்திட்டங்கள், நம் நாட்டுக்கு எத்தனையோ சட்டத்திட்டங்கள் நமக்கென்று ஏற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ அதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இல்லைன்னா அது நன்மை கிடையாது, தீமை. வேசித்தனம் செய்வது தீமை. ஒரு ஸ்திரீயானவள் தான் துரோகம் பண்ணி, தன் தகப்பனுக்கு துரோகம் பண்ணி அவள் திருமணத்துக்கு முன்பு தப்பா நடந்திருந்தான்னா அப்ப அவர் சொல்றாரு, இந்த தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போடு.
அந்த காலத்தில், பழைய ஏற்பாடு காலத்தில் அவளை அந்த தண்ணியை குடி, அப்போ அது வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்ப்பாங்க சோதனை பண்ணி. அப்போ அவள் தீமை செஞ்சது உனக்கு தெரிஞ்சதுன்னா அவளை கொன்றுன்றார். இப்படி வேசித்தனம் பண்ணுவது அது தேவனுடைய கண்களில் அருவருப்பு, அது ஒரு பெரிய தீங்கு. அதனால தீமை அப்படின்னு சொல்கிறது தப்பான வழியில் போகிறதும் தான், பண்ணக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்தவங்களோட போய் என்ன சொல்கிறது, சண்டை போட போகிறது, அது தீமை. எப்படி? யாக்கோபு வந்து கிணறு வெட்டுறாரு. அப்போது யாக்கோபு வந்து லாபானோட ஊர்லேருந்து அவர் புறப்பட்டு தன் குடும்பத்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது லாபான் பின்னால் விரட்டிக்கிட்டே, அவர் சகோதரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு விரட்டிக்கிட்டே, மருமகனை விரட்டிக்கிட்டே போகிறார். அப்படி போகும்போது ஒரு இடத்துல இரவு தூங்கும்போது ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தில் வெளியிட்டு, பார், நீ வந்து தீமையாக நீ அவன்கிட்ட எதுவும் செய்யக்கூடாது, நீ நன்மையை மட்டும்தான் நீ பேசணும்னு சொல்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? நீ அவனை விரட்டிட்டு வந்திருக்கே, அவனை வந்து நீ எதுவும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவன்கிட்ட இருந்து எதையும் நீ பறிச்சிடக்கூடாது, அவனோட நீ சண்டை போடக்கூடாது, அவனை திட்டக்கூடாது, இப்படி நன்மை மாத்திரம் பேசணும்னு சொல்கிறார். அப்போது அவன் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறான், இந்த மாதிரி உன் தேவன் எனக்கு வந்து சொப்பனத்தில் வந்து சொன்னார், அதனால நான் உன்னை ஒன்றும் நான் பண்ணலை, நீ போ. உண்மையில் பிரியமானவர்களே, ஆண்டவர் தீமை என்பது பொல்லாங்கு செய்வது. யாருக்கு யார் பொல்லாங்கு செஞ்சா? எதை போல தெரியுமா? யோசேப்புக்கு அவர்கள் சகோதரர்கள் செய்த பொல்லாங்கு தீமை. அவனை பாருங்களேன், குழிக்குள்ள தள்ளினாங்க, அடுத்தவங்கிட்ட வித்து போட்டாங்க. ஒரு சொந்த சகோதரன் பார்க்காதபடி அவனுக்கு பண்ணுகிற எல்லா துரோகமும் தீமைதான். இன்றைக்கு நம் சகோதரர்கள் இடையில் சொத்து விஷயமா இருக்கட்டும், எதனாலும் பிரிக்கமாக இருக்கட்டும், சில காரியங்களில் நாம் வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கும்படி நாம் செய்தால் அது தீமை. தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். இந்த காலத்தில் தீமையை நாம் வெறுத்து விடுவோமா? அவன் யோசேப்பு வந்து அவங்க அண்ணன்மார்கள்லாம் வந்து அவர்கிட்ட பேசி அழுகிறாங்க. ஐயோ தெரிஞ்சிருச்சே, நம்ம சகோதரனாச்சே அப்படின்னு சொல்லத்தில் அவங்க பயப்படுறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் தேவனோ தீமையை நன்மையாக மாற்றினார். இந்த இதை நான் முதல்ல படிக்கும்போது கண்ணீர் விட்டு அழுதேன். ஒரு சகோதரன், அவன் தான் சின்ன பையன், மற்றவங்களாம் அவனுக்கு மூத்தவங்க, அவங்க குழிக்குள்ள தள்ளுறாங்க, அவங்க விட்டு போடுறாங்க. இவன் உயர்த்தப்பட்ட பிறகு எகிப்து ராஜாவுக்கு பக்கத்தில் உயர்ந்த அதிகாரியாய் உயர்த்தப்பட்ட பிறகு தன் சகோதரர்கள் சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, தானியங்கள் வாங்கி கொள்ள வரும்போது அந்த அன்பினால் நிறைந்து அவங்கள வீட்டில் கூட்டி கொண்டு போய் சாப்பாடு போடுறான். அவங்கள பார்த்து அழுக உள்ள போய் பொங்கி பொங்கி அழுகிறான். அது அன்பு இருந்தாதான் அந்த அழுக வரும். சகோதர சிநேகிதத்தில் அழுதா நமக்கு அவங்க மேலே அன்பு இருக்குன்னு அர்த்தம். திருமணம் வந்து பார்க்குறீங்கல்ல, தம்பிமார் அன்னைமாரெலாம் பெண்கள் திருமணம் முடிஞ்சு போகும்போது உண்மையான பாசம் இருக்கிறவங்க ரொம்ப அழுவாங்க. தாய் தகப்பன்லாம் கூட அந்த நேரம் அழக்கூடாது, ஆனாலும் அது ஆனந்த கண்ணீர். அது என்ன அடையாளம்? அன்பின் அடையாளம். இப்படி யோசிப்பு அவர் சொல்கிறாரு, அழுதுட்டு, அப்பா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் தேவன் நன்மையாய் மாற்றினார். நீங்கள் பயப்படாதீங்க, நன்மையாக தானே ஆண்டவர் என்னை மாற்றிட்டாரு, நீங்கள் பயப்பட வேண்டான்றான். என்ன ஒரு மன்னிக்கிற மனது பாருங்க. மன்னிக்கிற மனது இருக்கவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க. தன்னை பகைக்கிறவர்களுக்கும் தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறவர்களையும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தீங்கு செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. இதெல்லாம் தான் தீமை. இவர் தாவீதுக்கு சவுல் தீமை செஞ்சான். அவனை விரட்டி 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 சாகடிக்க போனான். ஆனால் தாவீது அவர் எத்தனையோ முறை அவர் கொல்றதுக்கு டைம் வந்தால் கூட கொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, தேவன் அபிஷேகித்த மனிதன் மீது நான் கை வைக்க மாட்டேன். அப்போ ஒரு முறை சவுலே சொல்கிறாரு, நீ எனக்கு நன்மை செஞ்ச, ஆனால் நான் உனக்கு தீமை தான்ப்பா செய்கிறேன். அப்படி அவர் அதை ஏற்றுக்கொண்டு மனது இது பண்ணி சொல்கிறார். பெரியமானவர்களே,
இன்றைக்கு தீமையை நாம் விட்டுவிட வேண்டும். உபாகமத்தில் அந்த குழந்தைங்க, அதாவது இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுத்து இது பண்ணுவோன்னே, எப்பா நீ என் மேலே விசுவாசம் இல்லாமல் நீ முறுமுறுத்து சொல்லிட்ட, நம்பலை, அதனால் நீங்கள் எப்படி நம்பலையோ அதெல்லாம் நீங்கள் யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நன்மை தீமை அறியாது இருக்கிற உங்களுடைய இந்த குழந்தைகள் தான் அதுக்குள்ளே பிரவேசிப்பாங்கன்னு சொல்லுவார். உங்கள் பிள்ளைகள், சிறு குழந்தைங்களுக்கு நன்மை தீமை தெரியாது, மறைக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, அடுத்தவங்களுக்கு கெடுதி செய்ய நினைக்க தெரியாது. இது எல்லாமே தீமைகள். இன்றைக்கு நாம் தீமையை வெறுக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு கெடுதி செய்யும்படியாய் நம் உள்ளத்தில் நினைக்கவே கூடாது பிரியமானவர்களே. அது நம்ம செய்ய நினச்சா அந்த கெடுதி நமக்கே தான் திரும்பி வரும். உண்மை. தீமை, அது தீமை. மற்றவர்களை பொய் சொல்லி ஒரு குற்றம் சொல்லி நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி சொன்னவங்களை கொலை செய்யும் தான் பைபிளில் போட்டிருக்கு. தனக்கு ஆதாயம் வரும்படியாய் நம்ம பொய் சொல்லக்கூடாது. நம்ம இது செஞ்சுட்டா நமக்கு அது கிடைச்சிரும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய கொலைகள் எப்படி நடக்குது, கூலிப்படை வச்சு. இதெல்லாம் பெரிய தீமை. பண்ணக்கூடாது. தீமையை உன் நடுவிலிருந்து நாம் இந்த காலத்தில் ஒருவேளை நம் சகோதரர்கள் மீது நமக்கு வெறுப்பு இருந்தால், சகோதரர்களுக்கு நாம் தீமை செய்யும்படி ஒருவேளை நாம் நினைத்திருந்தால், கோர்ட்டு கேஸு நம்ம அலைஞ்சிட்டு இருந்தால், இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் அதை விட்டு விடுங்கள். தீமையை உங்களிலிருந்து அகற்றி விடுங்கள். எல்லாத்தையும் திருப்பி வாபஸ் வாங்க வேண்டாம். கோர்ட்டு கேஸ் வேண்டாம். நம்மளுடைய ஜட்ஜு நியாயாதிபதி யாருன்னா ஆண்டவர் தான். அவர் நியாயம் செஞ்சார்னா கரெக்டாக பங்கிட்டு கொடுப்பார். அவர் கருத்தர் கொடுத்துடணும். அவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்கே உரியது. நம்ம பழி வாங்க நினச்சா தீங்குதான். ஒருவேளை உண்மையிலேயே அவங்க நமக்கு தீங்கு செஞ்சிருக்கலாம். நாம் பழி வாங்க நினைக்கும்படியே நாம் போயிருந்தோம்னா தேவன் பதில் செய்ய முடியாமல் போயிடும். வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்கு உரியது, நீ தீங்கு செய்யாது. நாம் தீமை செய்ய வேண்டாம். வேண்டாம். சகோதரனை பகைக்க வேண்டாம். ஏன்னா பகைக்கிறது பாவம், தீமை. இப்படியாக நாம் தீமையை நம்மிலிருந்து நாம் விலக்கி இந்த லெந்து காலங்களில் நாம் நன்மை செய்யும்படியாய், தேவன் நன்மை செய்யும்படியாய் சொல்லி தெரிந்தார். நன்மை செய்கிறா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படி நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும்படியாய் சபையோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. உதவிக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சர்ச்சில் எல்லாம் உதவி செய்பவர்கள்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆம்பிரியமானவர்கள் ஏதோ ஒன்று வாலண்டியராகவோ உதவி செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா அது நன்மை செய்கிறது. சோசியல் சர்வீஸ் செய்கிறது நன்மை செய்கிறது. ஆமாம், செய்யணும். நல்ல மனசு இருக்கிறவங்க தான் சோசியல் சர்வீஸ்க்கு வருவாங்க. வீணான பெருமைக்கோ பணத்துக்கோ அல்ல, மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அதுதான் சோசியல் சர்வீஸ். நமக்கு ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறது, அது பெரிய ஒரு சர்வீஸ். ஏன்னா ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வர ஒரு பெரிய சர்வீஸ், அது நன்மை செய்கிறது. இன்றைக்கு நாம் நன்மை செய்ய பழகுவோமா? தீமை எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவோமா? தீமையை அகற்றி நன்மை செய்ய நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இந்த லெந்து காலத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசின இந்த சத்தியத்திற்கு நாம் முற்று முடிய நம்மளை நாம் தாழ்த்துவோமா? என்ன வகை தீமையும் இதுவரைக்கும் நம்ம செய்திருந்தாலும் அதுக்கு நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். செய்ய நினைத்திருந்தாலும் அதை விட்டு விடுவோம். நன்மை செய்யாது இருக்கக்கூடாது, நன்மை கட்டாயம் செய்யணும். அதனால் நன்மை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை என்னையும் நம் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, தொடர்ந்து 40 நாட்களும் நீங்கள் இணைந்திருங்கள். வீடியோவை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்வார். ஏன்னா அவர் கீழ்ப்படுதல் ரொம்ப பிடிக்கும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் அவரே செய்வார், கேட்காமே செய்வார். நம்ம அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், மீதி எல்லாவற்றையும் அவரே செய்வார். நிச்சயமாக தொடர்ந்து பாருங்கள். 40 நாட்கள் பொருத்தனையோடு பாருங்கள். தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாள் சத்தியத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். சிலுவையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் அடிக்கப்பட்டார்ல,
நாமும் ஒவ்வொரு நாளும் இது கஷ்டம்தான், அதுதான் எல்லாவற்றையும் விட்டு விடணும், சிலுவையில் அரைஞ்சு முடிச்சிடணும். அப்பொழுதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலில் நாமும் பங்கடைவோம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாம் கீழ்ப்படியும்படியாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நாளைக்கும் தொடர்ந்துருங்க. 40 நாள் வேதத்தை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.